என் பெயர் பாலாஜி. நான் 515 இராணுவ தளவாட தொழிற்சாலையில் வேலை. ஒரு மனிதன் எந்த பனிஷ்மெண்ட் ரிவார்ட் இதுக்கெல்லாம் கவலைப்படாமல், எந்த மதத்தையும் சாராமல் அவன் நல்லவனா வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்தாக்கா அதில் என்ன தவறு இருக்குது? அவர் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், எந்த மதத்தையும் சாராமல் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ முடியாதா, மதத்தில் தான் இருந்தாகணுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். மதங்கள் மனிதனுக்கு தேவையா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இதற்கான விடையை காண வேண்டும் என்று சொன்னால், மதம் என்றால் என்ன, அந்த கேள்விக்கு முதலாவதாக போக வேண்டும். மதம் என்றால் என்ன? பலர் சொல்கிறார்கள், மதம் உருவானதுக்கு காரணமே மனிதனுடைய அச்சம்தான், பயம்தான். சூரியனை பார்த்தான், சந்திரனை பார்த்தான், அதை பார்த்தான், இதை பார்த்தான், அதனுடைய பிரமிப்பை பார்த்து கடவுளாக ஆக்கிவிட்டான். அல்லது தனக்கு கஷ்டம் நோய் எல்லாம் வருகிற போது தனக்கு நிவாரணம் தோடுவதற்காக ஒரு தெய்வம் தேவைப்பட்டது, ஆகவே ஒரு தெய்வத்தை கற்பித்துக் கொண்டான். ஆகவே மதம் என்பது அச்சத்தின் அடிப்படையில் எழுந்ததான் என்று ஒரு கருத்து உண்டு. இதுதான் மதம்னா மதம் தேவையில்லை, இதுதான் மதம்னா மதம் தேவையில்லை. மதம் என்பது வெறும் நம்பிக்கை, வழிபாடு, சடங்குகள் என்பதுதான் மதம் என்றால் மதம் தேவையில்லை. அப்படிப்பட்ட மதம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். ஆனால் மதம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, நெறி, வாழ்க்கை நெறி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆக மனிதன் இந்த உலகத்தில் அமைதியாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை நெறி தேவை. வாழ்க்கை நெறி தேவை. வாழ்க்கை நெறி இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஏதாவது ஒரு நெறி தேவை. காட்டு மிராண்டி என்று சொல்கிறோமே, காட்டுவாசிகள், ஆதிவாசிகள், அவர்களுக்கு கூட சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அவர்களும் கூட சில சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை நெறி தேவை. இப்ப அடுத்த கேள்வி, அந்த வாழ்க்கை நெறியை வகுத்து தருபவன் யார்? மனிதனா கடவுளா? அடுத்த கேள்வி, மனிதனா கடவுளா? மனிதன் ஏன் அந்த வேலையை செஞ்சா என்ன, கடவுள்கிட்ட ஏன் அந்த வேலையை கொடுக்கணும்? மனிதனே செய்ய வேண்டியதானே, மனிதன் கொடுக்கலாம். மனிதன் கொடுத்தாய் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. என்ன குழப்பம் ஏற்படுது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒத்த நன்மைன்னு சொல்றதை இன்னொருத்த நன்மைன்னு ஏற்றுக்கிறது இல்லை, இல்லையா? ஒரு சமுதாயம் நன்மைன்னு சொல்றதை இன்னொரு சமுதாயம் நன்மைன்னு ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ மது குடிக்கிறதுன்னு எடுத்துக்கிடுங்க, மேல்நாட்டு கலாச்சாரத்தில் அது சாதாரணமான விஷயம். நம்ம நாட்டில் இன்னும் பாவமாகத்தான் கருதி கொண்டிருக்கோம். எவ்வளவு காலத்துக்கு தெரியாது நமக்கு. இன்றும் மது அருந்துவது ஒரு பாவம் என்று கருதப்படுகிறது. ஆக மது அருந்துவது நன்மையா தீமையா என்று எடுக்கின்ற முடிவை மனிதனிடத்திலே ஒப்படைத்தால் அவன் ஒன்று சொல்லுவான், இவன் ஒன்று சொல்லுவான். ஆபாசம் நன்மையா தீமையா? மேல்நாட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆபாசம் என்பது ஒரு தீமையே அல்ல. யாரோடும் போகலாம், எப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம். சம்மதத்தின் பேரில் நடைபெற வேண்டும், அவ்வளவுதான். சம்மதம் பெற வேண்டும். ஆக அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கும் நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. ஆக ஊருக்கு ஊர் மாறுபடுது. இப்படி பல குழப்ப நிலைகள் வருகிறது. ஒரு மத ஒத்தண்ட கேட்டா ஜோதிடம் நல்லது, சகுனம் நல்லது, நல்ல காலம் நல்லது, கெட்ட காலம் நல்லது ஒரு பிரிவினர் சொல்வார்கள். இன்னொரு பிரிவினர் சொல்லுவா அதெல்லாம் பாவம் சொல்லுவான் ஒருத்தன். சமூகங்களுக்கு இடையே மாறுபடும், காலத்திற்கு காலமும் மாறுபடும். ஒரு காலத்தில் நன்மை சொன்னது ஒரு காலத்தில் தீமாமா, இல்லையா? அமெரிக்காவிலே மது கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மக்களே கோரினார்கள், மது ஒழிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கோரினார்கள். போராட்டம் நடத்தினார்கள். அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டு மதுவை தடை செய்தது. தடை செஞ்ச உடனே பார்த்தா குடிக்காம இவனால் இருக்க முடியல. மது வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். ஆக மனிதன் இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் உள்ளாகிறார். நமது நாட்டில் பார்த்தோம், மது வேண்டாம் என்று தங்களது வீட்டில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார்கள் சிலர். அதற்கு பிறகு கள்ளு உடம்புக்கு நல்லது, அது குடிக்கிறது உடம்புக்கு நல்லது என்று கல்வேண்டு ஒரு கழகத்திற்காக ஆதரவாகவும் பேசினார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். ஆக ஒரே குழப்ப நிலை. ஒருவர் முதலாளித்துவம் தான் சிறந்தது என்று சொல்வார், ஒருவர் கம்யூனிசம் சிறந்தது என்று சொல்வார். ஒரே குழப்ப நிலை ஏற்படும், இல்லையா? ஒருத்தர் தேசியவாதம் சிறந்தது என்று சொல்வார், ஒருத்தர் பிராந்தியவாதம் தான் சிறந்தது என்று சொல்வார். ஆக மனிதரிடத்திலே இந்த நன்மை தீமை எடுக்கின்ற முடிவை ஒப்படைத்தால் ஒரே குழப்பம். இன்னொரு குழப்பம், ஒருவன் எடுக்கிற முடிவு இன்னொருவனுக்கு பாதிப்பாக இருக்கும். ஆண்கள் எடுக்கிற முடிவு பெண்களுக்கு பாதிப்பாக இருக்கும். உயர் சாதி எடுக்கின்ற பிரிவு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதிப்பாக இருக்கும். ஒரு நாட்டவர் எடுக்கின்ற முடிவு இன்னொரு நாட்டவருக்கு பாதிப்பாக இருக்கும். இப்படி ஒரே குழப்ப நிலை. குழப்பம் வரத்தான் செய்யும். காரணம் என்னவென்றால், மனிதன் எந்த அடிப்படையில் முடிவெடுக்கிறான் என்றால், தன்னுடைய மன இச்சைகளின் அடிப்படையில் முடிவெடுக்கிறான். எனக்கு சரியாப்படுது என்று சில முடிவெடுக்கிறான், அல்லது தனது அனுபவங்களின் அடிப்படையிலே முடிவுகளை எடுக்கிறான், அல்லது தனது மூதாதையருடைய வழிகாட்டுடைய அடிப்படையிலே முடிவெடுக்கிறான். இதெல்லாம் தவறாக போவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு காலத்திலே தொழிலாளர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்ட போது பொருளாதார சமத்துவம் வந்தால் தான் இதெல்லாம் ஒழியும் என்று ஒரு தத்துவத்தை பேசினார்கள். இப்போது அதை பற்றி பேசுவதில்லை. நிலைமை மாறிவிட்டது. ஆக இப்படியெல்லாம் மனுஷட்ட குழப்பம். இந்த குழப்பமெல்லாம் வேண்டாயா, கடவுள்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிடும். கடவுள்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சு, கடவுளே நீ சொல்லு எது நல்லது எது கெட்டதுங்கிறத, அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கோ என்று ஒப்படைத்தால் பிரச்சனைகள் வராது. கடவுள் தெளிவாக சொல்வார். கடவுள் முற்றும் உணர்ந்தவர். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் உணர்ந்தவர். மனிதனுடைய பலம், மனிதனுடைய பலவீனம் அனைத்தையும் உணர்ந்தவர். மனிதனால் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியும், எவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர். ஆண்களால் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியும், பெண்களால் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதையெல்லாம் உணர்ந்தவர். ஆக அவற்றை பொறுப்பு ஒப்படைச்சிருங்க. கடவுள் பாரபட்சம் இல்லாதவர், எல்லோருக்கும் சமமாக முடிவெடுக்கக்கூடியவர். ஆண்களோ பெண்களோ யாரும் அவருக்கு எதிரியல்ல. இந்த நாட்டவர் வேண்டப்பட்டவர், அந்த நாட்டவர் வேண்டப்படாதவர் என்ற கருத்தும் இறைவனிடத்திலே கிடையாது. ஆகவே கடவுளிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்தது.
ஆகவே வழிகாட்டுகின்ற பொறுப்பை கடவுளிடத்தில் ஒப்படைத்து விடு, அதுக்கு பேர் தான் மதம். ஆகவேதான் இறைவன் மனிதனுக்கு 2 அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறார். ஒன்று வாழ்க்கைக்கான வாழ்வாதாரங்கள், மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட் இல்லையா, வாழ்க்கைக்கான வாழ்வாதாரங்கள், இது மனிதனுக்கு தேவை. இதையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். காற்று, நிலம், நீர் எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது மட்டும் மனிதனுக்கு போதாது, ஒரு வாழ்க்கை நெறியும் தேவை. இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு ஒரு நெறியும் தேவை. ஆக வாழ்வாதாரங்களும் தேவை, வாழ்க்கை நெறியும் தேவை, ரெண்டுமே கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த கடவுள் அதுக்கு பேர் தான் மதம் என்று. ஆக மதம் என்ற வார்த்தைக்கு வெறும் நம்பிக்கை என்றால் தேவையில்லை, வெறும் வழிபாடு சடங்குதான் மதம் என்றால் மதம் இல்லாமலே வாழ முடியும். மதம் என்பதற்கு வாழ்க்கை நெறி ஒன்றுதான் அதற்கு அர்த்தம் என்றால் வாழ்க்கை நெறி இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. அந்த வாழ்க்கை நெறியை வகுத்து தருவதற்குரிய ஆற்றலும் அதிகாரமும் நிறைந்தவன் இறைவன் தான். ஆகவே மதம் தேவை என்ற கருத்தை நான் உங்களுக்கு விடையாக சொல்ல விரும்புகிறேன்.